இல்லாதவங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. முக்கியமா பழங்குடி மக்கள் வசிக்கின்ற பகுதியில சாலைகள், வீடுகள்னு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தொல்குடி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் தொடங்கி வச்சாங்க. ஆண்டுக்கு 250 கோடி ரூபாய்னு 4 வருஷத்துல 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொல்குடி திட்டத்தின் கீழ பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியோட தரத்தை உயர்த்த ஹாஸ்டல்ஸ் 13 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. இருளர், நரிக்குறவர் மக்களுக்கு சிறு வணிக கடன் ரூபாய் 11 கோடி ரூபாய் அளவுக்கு தரப்பட்டிருக்கு. இப்படி அரசினுடைய திட்டங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதிகாரமற்றவர்களுக்கு அதிகாரம், சலுகை மறுக்கப்பட்டவங்களுக்கு உரிமைகள்னு இப்படி எல்லா தரப்பு மக்களும் பயனடைகின்ற வகையில நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது. நாங்க ரிஷிவந்தியம் பிளாக் சித்தப்பட்டினம் கிராமத்துல இருந்து வரோம். நாங்க கடந்த 8 ஆண்டுகளா இந்த சுய உதவி குழுவை வெற்றிகரமா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். 100 ரூபாய் சேமிப்புல இருந்து இப்ப 500 ரூபாய் சேமிப்பு வரை நாங்க வச்சுட்டு இருக்கோம். எங்களோட மொத்த சேமிப்பு பாத்தீங்கன்னா 6,34,000 ரூபாய் வச்சிருக்கோம். இந்த இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எங்களுக்கு ஈஸியான லோன் லிங்கேஜ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஹையஸ்டா 30 லட்சம் என்னோட குழு நேரடி கடன் பெற்றிருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் 1000 உழவர் நல சேவை மையம் என்ற திட்டத்தின் முதல் பயனாளி நான். இந்த சேவை மையத்தை பொறுத்த அளவுக்கு விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களை உரமூட்டை வேற ஏதாவது விதையோ வாங்குறீங்கன்னா அந்த விலையோட இந்த தமிழக முதல்வரின் உழவர் நல சேவை மையத்தில் 20% முதல் 30% வரை குறைந்த விலையில கிடைக்கும். எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, வீட்டுக்கார் இறந்துட்டாரு. பையனால எந்த ஒரு வாய்ப்பும் கிடையவில்லை. எந்த ஆட்சியிலும் எங்களுக்கு இதுவரையும் பட்டாவே கிடைக்கவில்லை. 4 தரமையா போராடி பார்த்து இதுவரையும் கிடைக்கவில்லை. ஐயா முகாஸ்டாலின் வந்த பிறகு இந்த ஆட்சியில இப்ப எங்களுக்கு கிடைச்சி வாய்ப்பு கிடைச்சி உள்ளது. ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில இருந்து தொழில் செய்யும் போது சமூகத்துல எங்களோட பொருளாதாரமும் உயருது, வாழ்வியல் தரமும் உயருது. இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களை கொடுத்து முன்னேற்றம் கொடுக்குற இந்த அரசு அடுத்து பல ஆண்டுகள் தொடரணும் அப்படின்ட்டு எங்க டான்வா